உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, மேச ராசி அல்லது மேஷ லக்னம் அவர்களுக்கு இந்த கட்டிடக்கலைக்கும் என்ன சம்பந்தம்? ஜோதிடத்தில் ஆய்வு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது குறள். ஒரு ராசிக்குள்ளார 9 நட்சத்திரங்கள் பாதங்கள் உண்டு. அந்தந்த ஒவ்வொரு பாதங்களுக்கும் ஒவ்வொரு வகையான குணங்கள் தொடர்புகள் ஏற்படும். அப்போ ஒரு கட்டிடக்கலை அப்படிங்கிறது எதை சார்ந்தது? பூமியை சார்ந்த காரகன் யார்? செவ்வாய். மேச ராசியினுடைய அதிபதி யார்? செவ்வாய். அப்ப மேச ராசிக்காரர்கள் ஒரு கட்டிடக்கலையை தேர்ந்தெடுத்து அது சார்ந்த படிப்பை படிக்கிறார் வைங்களேன். ஒன்று, அதில் அவங்களுக்கு நல்ல ஈடுபாடு இருக்கும், உடன்பாடு இருக்கும், ஈர்ப்புத்தன்மை இருக்கும், அந்த தொழிலை நேர்மையாக செய்வார்கள். அந்த தொழிலில் யாரும் அந்த அளவுக்கு குறை கூற இயலாது. இதெல்லாம் தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கவனிக்க வேண்டும். மேச லக்கணம் எப்படிலாம் தொடர்புல வருது அப்படின்னா, மேச ராசியும் கட்டிடக்கலையும். அப்ப மேச ராசி மட்டுமே எடுத்துக்க கூடாது. தலைப்புக்காக அதை போட்டிருக்கிறோம். செவ்வாய், இது எல்லாத்துக்குமே மூலவர் யார்? செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக 10ஆம் இட தொடர்பில் இருந்தாலும், உதாரணத்துக்கு கும்ப லக்னம், 10ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். கடக லக்னம், 10ஆம் வீட்டுக்கு அதிபதி யார்? செவ்வாய். மிருக சிறிட நட்சத்திரம், மிருக சிறிடம், சித்திரை, அவிட்டம். மேஷ லக்னம், விருச்சிக லக்னம், விருச்சிகம் ராசி. இவ்வளவு பேருமே செவ்வாயினுடைய அங்கத்தினர்கள் தான். இவர்கள் எல்லாமே பிரம்மாக்கள் தான். கட்டிடக்கலையில் பிரம்மாக்கள். ஒரு நல்ல ஒரு கட்டிடக்கலை நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் மெயினாக தலைமை பதவி ஏற்று சிஇஓவாக இருக்கக்கூடியவர், மேனேஜராக இருக்கக்கூடியவர். அவர் மேச ராசியாகவோ, மேச லக்னமாகவோ, விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியாகவோ, மிருகசிரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரம் சார்ந்தவராகவோ, கடக லக்கினம், கும்ப லக்கினம் அது சார்ந்தவராகவோ இருப்பாரேயானால் அவருக்கு இந்த பதிவு நல்ல பயன் தரும். அந்த துறையில மேன்மை அடைகிறாங்க, அடையல, அது அப்புறம் ஜாதகம் பார்க்கும் பொழுது இது இந்த ஜென்ரல் லா, பொதுவான விஷயங்களை மேசராசியும் கட்டிடக்கலையும், ஆர்கிடெக்ட் படிக்கலாம், ஸ்ட்ரக்சர் படிக்கலாம், சிவில் படிக்கலாம், அப்புறம் அடுத்தது ஐடிஐ அதில் வந்தீங்கன்னா சென்ட்ரிங் அடிக்கிறது படிக்கலாம். புரியுதுங்களா? சென்ட்ரிங் ஐட்டங்கள் அது சார்ந்தது. கட்டிடம் சார்ந்த துறைகள் எது இருக்கோ அந்த இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த லேசர் கட்டிங் சம்மந்தப்பட்டது படிக்கலாம். கோர் கட்டிங், சார் கோர் கட்டிங் வச்சுருக்கேன் சார், எங்கன்னா அங்கே போயிட்டு அந்த சுவர் அப்படியே துளையிடுதல். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது அந்த ஒருத்தர் இந்த ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தேன். கட்டிடங்களில் பூச்சிகள் ஏறாதவாறு பூச்சிகளை இது பண்ணுறதும், வாட்டர் ஃபில்டர் ஆகி கீழே இறங்காமல் இருக்கிற ஃபீல்டில் அந்த கல்யாண மண்டபத்தில் போட்டிருந்தாங்க. வித்யா கார்த்திக் கல்யாண மண்டபத்தில். அங்கே இப்போது நான் வீடு கட்டும்பொழுது போன வருஷம் போய் பார்க்கும்பொழுது இந்த துறையில் ஒரு ஸ்டால் இருந்தது. அவர் போயிட்டு நான் கை கொடுத்து, நீங்கள் விருச்சிக ராசி அல்லது லக்கணமான்னு கேட்டேன். சார் விருச்சிக ராசிங்க சார், எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்லைங்க, நான் ஒரு ஆய்வாளர்.
இந்த பில்டிங்குள்ளார பூச்சிகள்லாம் வராம, அந்த லீக்கேஜ் ஆகாம கட்டிடத்துல பாதுகாக்கக்கூடிய வழி என்னன்னு பார்க்கும்போது, அது செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொடர்பு. அது ஒரு ஆழமான ராசி. அந்த வாட்டர் சம்பந்தப்பட்டது வச்சிருக்கிறீங்க, ஜலராசி, நீங்க விருச்சிகமாக இருக்கணும் அப்படின்னு. உடனே அவர் கை கொடுத்துட்டு பக்கத்துல இருந்து வந்து எப்படி நல்லா ரிசர்ச் பண்றீங்க. அது மாதிரி என்னை பொறுத்தவரை கற்றது கைப்பிடி அளவு, கல்லாதது கடல் அளவு. ஜோதிடத்தில் எல்லாரும் இங்கு மேதை கிடையாது, எல்லாம் கற்றறிந்தவர் இல்லை. ஆனால் கற்ற விஷயங்களை கடந்த 1700 1800 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். இப்போ புதிதாக வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள், புதிய நேயர்கள்லாம் என்னுடைய பழைய வீடியோ வேணும் அப்படின்னா என்ன தொழில் செய்யலாம், உங்களுடைய லக்கணத்தை பதிவிட்டால் அதுக்கு என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு அது சார்ந்த உங்கள் லக்கணத்துக்கு என்ன தொழில் செய்யலாங்கிறத பார்த்து செய்யுங்க. என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 9842208655. இதுக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் லக்கணத்தை மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஆக மேச ராசியும் கட்டிடக்கலையும் ஒரு வேலையை எடுத்தால் அது ரொம்ப தீர்மானமாக தன்னந்தனியாக நின்று இரவு பகல் பார்க்காமல், இன்ஜினியராக நீங்கள் இருந்தாலும், மேஸ்திரியாக இருந்தாலும், ஒரு லேபராக இருந்தாலும், ஒரு மம்பட்டியாளாக சித்தாளாக இருந்தாலும், அது சார்ந்த இந்த துறை சார்ந்த விஷயங்கள்ல மேச ராசியெல்லாம் நான் நல்லா கவனிச்சிருக்கேன். அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அவங்க ஊன் உறக்கம் இல்லாம இருப்பாங்க. அதாவதுங்க, முதல்ல குரல் நான் சொன்னது மாதிரி, நான் இந்த துறைக்கு ஃபிட்டாக வேண்டும் என்று என்னுடைய லக்கணமும் என்னுடைய ராசியும் சொல்லுது. நான் இந்த துறைக்குள்ளார வந்து இதுவரை என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் என்னுடைய வாடிக்கையாளர்களை நன்கு வழிநடத்தி இருக்கிறேன். நான் வழிநடத்தக்கூடிய விதம் புரியாமல் ஒரு சிலருக்கு வேண்டுமானால் என்னுடைய ஆராய்ச்சிகள் தெரியாமல் இருக்கலாம். அதே நேரத்தில் விடாப்பிடியாக விரட்டி பிடித்து வந்தவர்கள் எல்லாம் வேறு லெவலில் இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், என்னுடைய கர்மா, என் ஜாதகப்படி சரியான துறையை தேர்ந்தெடுத்தது 28வது வயதில். சரிங்களா? 29க்கு தான் தெரிய வருது. அது மாதிரி இந்த மேசம் சார்ந்தவர்கள் சாதாரணமாக யதார்த்தமாக இந்த துறைக்குள்ளார போய் ஏனோ தானோ என்று அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவருக்குன்னு 4 பேர் வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த வீடியோவை அவர் பார்த்தாருன்னா இந்த துறைக்கு இவர் ஃபிட்டானவர் என்று தெரிந்து கொண்டு விட்டால், மண்ணுக்குள் புதைந்து கிடக்கக்கூடிய வைரம் என்று அறியாமல் அவன் வீட்டில் இருக்கும் வரை அதற்கு மதிப்பில்லை. மண்ணுக்குள் ஒளிந்திருக்கும் வைரம்தான் இது என்று அவர் அறிந்த பிறகு எப்படி ஒரு ஆனந்த பரவசம் அடைவாரோ, அதுபோன்று இந்த கட்டிடக்கலையும் மேசமும், கட்டிடக்கலையும் செவ்வாயும், மேசம் மட்டும் எடுத்துக்க வேண்டாம், அதோட கீழே செவ்வாயும், மேசம், மேச ராசி, மேச லக்கணம், அதே மாதிரி கும்ப லக்கணம் 10 குடையவன் செவ்வாயாக வரும், கடக லக்கணத்திற்கு 10 குடையவன் செவ்வாயாக வரும், 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் செவ்வாயாக வரும். அந்த செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றோ கேந்திர திரிகோணம் பெற்றோ இருக்குமேயானால் உங்களை அந்த தொழில் அடித்து கொள்வதற்கு ஆட்கள் இல்லை. ஆக நாளைக்கே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்களுக்கு இந்த துறை விரும்பி பிடித்து நீங்கள் இந்த ராசியிலோ இந்த லக்னத்திலோ இருந்தீர்களேயானால் உங்களுக்கு நீங்கள் நிகர், உங்களை வெற்றி கொள்ள யாராலும் முடியாது. ஆத்மார்த்தமான ஒரு திருப்தியும், எந்த அளவுக்கு அந்த பொய் சொல்லாம உண்மையை சொல்லி அந்த காசு போட்டு வீடு கட்ட சொன்னவங்களுக்கு அற்புதமா நாளைக்கு தொலைநோக்கு பார்வையோட நீங்க இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணி பிளான் பண்ணி நாளை கட்டி கொடுக்கும்பொழுது அவங்களுடைய வம்சமே உங்களை வாழ்த்தும். அவங்களது எத்தனை தலைமுறையானாலும் அத்தனை தலைமுறையுமே உங்களை வாழ்த்து கொண்டே இருக்கும் என்பது உண்மை. என்ன நேயர்களே, இது போன்று இன்னொரு நிகழ்ச்சியில மேச லக்னம் மேச ராசி பற்றிய வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.